வள்ளுவர் பெருந்தகை சொல்லுவார், தொடிப்புழுதி ககசா உனக்கின் பிடித்தருவும் வேண்டாது சாலப்படும் என்பார். அப்ப ஒரு நிலத்தை, அந்த நிலத்துல இருக்கிற மண் கட்டியெல்லாம் கரைஞ்சு புழுதி ஆகுற அளவுக்கு அந்த நிலத்தை மடக்கி மடக்கி பல தடவை உழுது போட்டா பிடித்தருவும் வேண்டாது சாலப்படும் அப்படிங்கிறாரு வள்ளுவர். ஒரு பிடி உரம் கூட நீ அதுல போட வேண்டியதில்லை, அந்த நிலம் நல்லா விளையும் பாரு. ஏன்? அந்த அளவுக்கு அந்த நிலத்தை நாம பண்படுத்தி வச்சதுனால. அப்ப ஒரு மனிதனையும் அவன் வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்களை சந்திச்சாதான் அந்த மனுஷன் அது பண்படுவான். இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தனுக்கு 7.5 சனி நடக்குதுன்னு சொன்னோம்னா, அந்த 7.5 சனி காலத்துலதான் அந்த மனிதனுக்கு நன்மை யாரு, பகைவன் யாரு, கூட இருந்த குழிபறிக்கிறவன் யாரு, தனக்கு உதவி பண்ற நல்லவன் யாரு, இதெல்லாம் புரிய வரும். இதே மாதிரி எல்லா சனி காலத்திலையும் பார்க்கலாம். அஷ்டம சனி காலமா இருந்தாலும், அர்த்தாஷ்டம சனி காலமா இருந்தாலும், கண்டக சனி காலமா இருந்தாலும், பிடரி சனி காலமா இருந்தாலும்